வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் பாலக வீதி 24வது சொல்லாகிய காவிரி, கால்வாய் வீதியும் காவிரி என்ற சொல்லினை காண்போம். பாலக வீதி என்பது நாம் பலகாலம் பலராலும் தொகுக்கப்பட்ட அந்த பேரண்ட அதிர்வுகளை குறித்து வசையில் புகழ் பயங்குவெண்மீன் என்ற அந்த முதல் வரி, பட்டினப்பாலை முதல் வரி உருத்திரங்கண்ணார் கூறிய அந்த பதிவினை காண உள்ளோம். அந்த பதிவினில் நாம் மேற்கொள்ளும் பல்வேறு வகையான நமது தற்கால நடைமுறையில் உள்ள அறிவியல் கருத்துக்கள் தொடரிலாக தொடர்ந்து இந்த பதிவினில் பாலக வீதி என்று பயந்து வருகிறோம். இது அண்டவியல், வானியல் மற்றும் பல்வேறு வகையான நமது தற்கால கட்டத்தில் இருக்கக்கூடிய வானியல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைப்பகுதிகளை பார்த்த லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோலா. இந்த பார்த்த லட்சிய கருத்தில் பாலக என்ற சொல்லிற்கும் வீதி என்ற சொல் வீட்டிற்கும் திறவுகோல் என்னும் பாலக வீதி 24வது பதிவினை மேற்கொள்கிறோம். அந்த 24 பகுதி காவிரி வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்து தெற்கு எகினும் தற்பாடிய தலைகுணவின் புல்தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பும் தான் பொய்யா மலை தலைய கடல் காவிரி. கடல் என்ற சொல்லி 23வது கண்டோம். இப்ப தற்பொழுது காவிரி, கால்வாய் விரியும் காவிரி எவ்வாறு நமது இந்த அண்டையியல், வானியல் அவை எவ்வாறு காலந்தோறும் நிலைக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லமைப்பும் கால்வாய் விரியும் காவிரி என நாம் இந்த பதிவினில் மேற்கொள்கிறோம். இந்த அண்டையியல், வானியல், எண்ணியல் என்ற சொற்களின் அமைப்பெல்லாம் பட்டினப்பாலை தொடரில் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதற்குண்டான ஒரு பதிவாக நாம் இந்த பதிவினில் மேற்கொள்வது பல்வேறு வகையான நிகழ்வுகள் எவ்வாறு நமது அண்டையியலில், வானியலில் நிலை பெற்று உள்ளது என்பதனை அண்ட அண்ட அண்டும் அண்டவியல் அண்டமிடம் என்று கூறுவோம். அண்டவியல் அண்ட அண்டமிடம் எடுப்பாக நாம் ஒவ்வொரு எடுப்பு நிலையாக அறிவியல் கருத்துக்களை சார்ந்து அந்த அண்டையியல் அண்டமிடம் ஒவ்வொரு பொருளும் பருப்பொருளும் இந்த பேரண்ட அதிர்விற்கு முன் அந்த அண்டவியல் அண்டமிடம் கண்டவை கொண்டவை அண்டும் அவை மண்டலம் அவை என தொடர்ந்து அந்த பதிவினில் எடுப்பு எனவும் தொடுப்பு என கண்டவை கொண்டவை அண்டும் அவை மண்டலம் அவை தொடுப்பு இரண்டாக கண்டத்தில் ஒண்டியவை யாண்டும் அவை மண்டியவை என தொடுப்பாகவும் முடிப்பாக காண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை என நாம் தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த பதிவு நமக்கு ஒரு சொற்றொடரில் அறிவியல் கருத்துக்கள் புதிந்ததாக நாம் கருதி இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பதிவினை தமிழிசையாக நாம் எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு எனவும் தமிழிசையில் கூறலாம். அவ்வாறு கூட கூறுவதற்குண்டான பதிவாக இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். நம் அந்தாதி எதுகை பாடலாக இந்த பதிவினை ஒரு காவிரி என்று கால்வாய்களின் காவிரி பற்றி கூற வேண்டுமானால் காவிரி நதிநீர் இணைப்பு சோலை தாவி தாண்டி நீராகட்டும், தாவி தாண்டி நீராகட்டும். காவிரி நதிநீர் இணைப்பு சோலை தாவி தாண்டி நீராகட்டும். காலம் கடந்து செல்லும் உள்ளம் நாளம் விரிந்து காக்கும் நிலை நலமிகு பகுதி நீர்வளம் வளம் இடம் விரியும் குருதி ஓட்டம் என நாம் காலம் கடந்து நமது உள்ளம் அறிந்த அந்த 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மனித இனம் அறிந்து புரிந்தவற்றை பல்வேறு பதிவுகளில் நினைவகத்தில் கொண்டவை ஞானம் விரிந்து காக்கும் நிலையினை எவ்வாறு புரிந்து நலமிகு பகுதியாக நீர்வளம் எவ்வாறு நிலை பெற்றுள்ளது, அது வளம் இடம் விரியும் குருதி ஓட்டமாக எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதெல்லாம் ஒரு ஓட்டமாய் நமது குருதி ஓட்டத்திலும் அறிந்து அதே போல நமது புவியில் புதிய விசைத்திறனாக புவி என்று சொல்லை நாம் கலந்துரை வரைவில் கூறுவோம். இந்த புதிய விசைத்திறன் தொடர்ந்து நமது புவியில் மேற்கொள்ளும் அந்த ஓட்டம் சீராய் ஊறும் அறிவு, அந்த சீராக ஊறும் அறிவு நாட்டம் மிகுந்து மகிழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியாக நாம் ஒவ்வொரு தலைமுறையாக கிட்டத்தட்ட இந்த பதிவினை மேற்கொள்வது போல வட்டமிட்டு நாடும்
தாகம் தீர்க்க ஊட்டம் பெற்ற சுனை நீர்வழி. இது போன்ற சுனை நீர்வழி அந்த கால்வாய் விரியும் காவேரி, தலைக்காவேரி எவ்வாறு நிலை பெற்று ஒவ்வொரு பகுதியாக ஊட்டம் பெற்ற அந்த சுனை நீர்வழி பள்ளம் நோக்கி நிறவும் நீர்வாழ் உயிரினச் சேர்க்கை ஓர் ஊற்று நீராய் மெல்ல பெருகும் ஆர்வம் காட்டிய வயல்வெளி வாய்க்கால் வரப்பு பரவிய நிலம் வாய்ப்புள் உள்ளூர் கண்ட காட்சி உயர வாழ்வினம் பாய்ந்து ஓடும் கால்வாயில் விருந்தினம். இந்த கால்வாயில் விருந்தினம் என்ற சொல்லே கால் கா கால்வாயில் இணைந்திடும் என்று நாம் இந்த தலைப்பகுதியில் உள்ளவற்றை கால்வாய் வாய்க்கால் என்று சொல்லும் பகுதி தலைப்பகுதியில் உள்ள அந்த வயல்வெளியில் வாய்க்கால் என்று கூறுவோம். அதை பிரிந்து அந்த செல்லும் இடத்தில் கால்வாய் தண்ணீர் மிகுந்து செல்லும் இடத்தில் கால்வாய் என்று சொல்வோம். அதே போல நமது வாயிலிருந்து உண்ணும் உணவு கால் வரை செல்லும் அந்த பதிவுகள்லாம் குருதி நீர் ஓட்டத்திற்கு உண்டான ஒரு உயர நம் வாழ்வின சேர்க்கை நீரோட்டம் நமது உடலிலும் பரவி உள்ளது என்பதனை நடைமுறை வாழ்வியல் கருத்தாக, நடைமுறை உயிரின கருத்தாக நீரும் எவ்வாறு நம்ம உடலில் பெருகி உள்ளது என்பதற்கு உண்டான ஒரு சொல்லாக அமைத்து பிரியும் குருதி ஓட்டம் உடல் பிரிந்த அளவில் தாயணை அரணை என்று நாம் அறிவியல் கருத்தாக்கமாக தாயணை என்ற டிஎன்ஏயையும் ஆரணை என்று ஆரணியையும் கூறும் நமது மொழியில் உள்ள பழக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தி பிரிந்த அளவில் தாயணை ஆரணை நமது குற்ற துணையாக பல்வேறு இடங்களில் ஏரி குளம் நன்னீர் இணைப்பு வாரி வழங்குவை காவிரி நதிநீர் கால்வாய் விரியும் நதிநீர் என அந்த காவிரி என்ற சொல்லினை நாம் கூறலாம். இந்த காவிரி என்ற சொல் கால்வாய் விரிந்தது என்னும் கரந்துரை சொல்லாகவும் நாம் கூற முடியும். என்ற சொல் நிறை கொண்ட நீண்ட நீர் வேறுபாட்டு நிலை. அந்த சுனை நீர் எவ்வாறு விரிந்து ஆண்டாண்டு காலம் அந்த விரிவு நிலையில் கால்வாயாக அந்த வாய்க்காலில் தோன்றி கால்வாயில் அந்த ஒவ்வொரு நிறை கொண்ட நீண்ட நீர் வேறுபாட்டு நிலை அடுக்கு நிலையாக குடகுமலையில் ஆண்டாண்டு காலம் விரிந்து சென்றதை பார்த்து அறிந்து கொண்டனர். இவ்வாறு உடலுக்கு தலை முதல் கால் வரை விரைந்து வளர்ந்திருப்பது மெய்யியல் உருவாக்கம். நமது கருவிலிருந்து தோன்றும் அந்த உடல் நீர் பெற்று அந்த கருப்பொருள் உடல் தலை முதல் கால் வரை விரிந்து செல்லும் மெய்யியல் விரிவாக்கம் என நாம் கூறுவோம். அந்த இவ்வாறான உடல் இயக்க குடகுமலை நீரும் அகண்ட நிலையை ஆண்டாண்டு காலம் ஆண்டுதோறும் அறிந்தவற்றை கால்வாய் வழியாக விரிந்து செல்வதை காவிரி எனும் கரந்துரை சொல்லாக்கம் என கூறி கால்வாய் விரிந்து செல்வதை காவிரி என அழைக்கப்படுகிறது என கூறி இந்த காவிரி வரையறையில் கால்வாய் விரிந்து செல்லும் கரந்துரை வரையாக கூறலாம் என கூறி இந்த அண்டமிடம் எவ்வாறு பேரண்ட அதிர்விலிருந்து கால்வாய் விரியும் காவிரி வரை இந்த வசையில் புகழ் வயங்கும் என்மீன் என்ற உருத்திரங்கண்ணான பாடல் பார்த்த லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திருவளாக வாழக விதி 24வது பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி.